இது சேனல் மெசேஜஸ் உங்கள் பர்சன் கிட்ட இருந்து டைரக்ட் மெசேஜஸ் நீங்கள் தான் அவங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண போகிறீங்க. அதனால தான் நான் வேறு எந்த கார்டும் ப்ரீ-சஃபில் பண்ணல. ஒன்லி எனர்ஜி மட்டும் செக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற முதல் வரி என்னென்னா, ஓ காதல் என் கவி, நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளுது, பகலிரவாய் மாறுது. ஸோ இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுட்ருக்க காதல் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான காதல். நீங்கள் அவங்கள பார்த்தாலோ, நீங்கள் அவங்க அருகாமையில் இருந்தாலோ அவங்க உலகம் ஆக்சுவலாக மெல்ட் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் விலகி போனீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னை கொள்ளாதே தள்ளி செல்லாதே நெஞ்சை கில்லாதே கண்மணி. ஸோ இந்த கண்மணிங்கிறது வந்து எனக்கு அந்த லவ் லெட்டர் மெசேஜை தான் ஞாபகப்படுத்துது. மேபி நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த லவ் லெட்டர் மெசேஜஸ் நேற்று அப்லோட் பண்ணியிருப்பேன், போய் பாருங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அங்கே ஒரு லவ் லெட்டர் இருக்குது. ஸோ இந்த பர்சன் மெயினாக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அருகாமையிலேருந்து அவங்க உலகம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் விலகி போனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இவங்க எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க, பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, த பெஸ்ட் செட் டு கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறது இருக்கட்டும், நம்ம வந்து பிரபஞ்சமும் த ஸ்பெசிஃபிக் கார்டு. ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க, இந்த எனர்ஜியை கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா, இல்லை இதில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து கடைசியில் பார்க்க போகிறோம். இந்த பர்சனோட ஓவரால் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இந்த காதலோட ஆழம் அவங்களுக்கு குழப்பமானதாக இருக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டீப் லவ்வாக இருக்கலாம். பட் ஏதோ ஒரு விஷயம் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்னு சொல்கிறாங்க, எனக்கு புரியலை அப்படின்றாங்க. என்ன புரியலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், அதுக்காக தானே வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். தீஸ் ஃபீலிங்ஸ் ஆர் ஈட்டிங் மீ அலைவ். போதுமா, அவங்கள வந்து உங்களோட நினைவுகள் வந்து உயிரோடு சாப்பிட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கேயே தெரியுது. அவங்க இந்த பாடல் வரிகளையும் இந்த எனர்ஜியும் வந்து ரொம்ப அழகாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. உங்களோட நினைவுகள் வந்து என்னை வந்து செல் அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டு இருக்குது. அதுதான் அவங்களுக்கு புரியல. அதுதான் அவங்களுக்கு எப்படின்னு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட பர்சன் இல்லை, நான் இந்த மாதிரி டீப்பாக யாருக்கும் ஃபீல் பண்ணதில்லை அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எனர்ஜிஸ் வந்து வெளியில் வரும். அதே சமயம் உங்களுக்கு பர்ஃபெக்டான மெசேஜஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட். அதே மாதிரி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுறதுக்கு ஓகே ஐ ஃபர்கிவ் யூ அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதை ஃபர்கிவ் யூ அப்படின்னு சொல்கிறேங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். இந்த பர்சனோட காதல் இப்போது வந்து அளவிட முடியாததாக இருக்குது. ஐ கான்ட் மேக் எ டெசிஷன் ரைட் நவ். இவங்க ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்காங்க. ஏன் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஐ டோன்ட் ட்ரீட் மீ த வே யூ டூ, ஐ டோன்ட் டிசர்வ் இட். இந்த பர்சன் வந்து பாஸ்டில் உங்களுக்கு காயப்படுத்தியிருக்கலாம். இங்கே வந்து உள்ளே வந்து ரொம்ப ஆழமான காதல் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன கில்ட் இருக்குது. அதனால தான் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்னு சொன்னது. அவங்களால அது புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணுற விதம். மேபி நீங்கள் அவங்கள வந்து சரியாக ட்ரீட் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து யுவர் சச் அ ஸ்வீட் ஹார்ட், உங்களுக்கு வந்து கோவப்பட தெரியாது, இல்லைனா வந்து யாருக்கும் வந்து துரோகம் பண்ண தெரியாது, யூ ஜஸ்ட் லவ் அன்கண்டிஷ்னலி. அதனால தான் ஐ விஷ் டு பி லைக் யூ, அது ரிவர்ஸில் இருக்குது. இதனால தான் வந்து இப்போ அவங்கக்கிட்ட வராமல் இருக்கிறது. இந்த ரீடிங் மூலம் இந்த சேனல் மெசேஜஸை அனுப்புறதுக்கு காரணம், உங்களை மாதிரி ஒரு அன்கண்டிஷ்னல் லவ், தூய்மையான ஒரு காதல் அவங்கக்கிட்ட அப்போ இல்லை, மேபி இப்போ வருதான்னு பார்க்கலாம். கேன் வி ஜஸ்ட் டாக் இட் ஓவர். கொஞ்சம் பயம் இருக்குது இந்த பர்சனுக்கு. ஐ எம் டன் ப்ரிட்டண்டிங். ஸோ இவங்க வந்து முடிச்சிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் தயக்கமும் இருக்குது. பட் இதுதான் அவங்களோட இன்டென்ஷன். அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மனஸ்தாபமாக இருந்தாலும் சரி, பேசி தீர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ கோவப்படாத என் மேலே, ஏன்னா உன் அளவு நான் வந்து உண்மையானனாகவும் நடந்துக்கல, இல்லைனா வந்து உண்மையாகவும் இல்லை. நான் பாஸ்ட்டில் நிறையா தப்புகள் பண்ணியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் மன்னிச்சுட்டு என்னை வந்து ஏற்றுக்க முடியுமா? ஏன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஓப்பனாக எடுத்தோன்னே. நீ பக்கத்தில் இருந்த அப்படின்னா என் உலகமே மெல்ட் ஆகிடுது, நீ தூரமாக போன அப்படின்னா நான் என்ன சொல்கிறது, அதை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அந்த வழிகளை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். ஏன்னா ஐ கான்ட் மேக் அ டெசிஷனுங்கிறது வந்து பாட்டம் டெக் எனர்ஜியில் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் ரீடிங் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன், பாருங்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணும். இஃப் தட் எனர்ஜி மேட்சஸ் வித் யுவர் லவ் லைஃப். ஐ கான்ட் மேக் எ டெசிஷன். அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட வந்து என்ன விட தெரியும் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியலை. அதுதான் அவங்களுக்கு இப்போ பிரச்சனை. அந்த விட தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப தைரியமாக வருவாங்க. பட் காதல் அப்படி இல்லை இல்லையா, வந்து சொன்னால் தான் தெரியும் என்ன விட கிடைக்கணும். தட்ஸ் மேஜிக் ஆஃப் லவ். அவ்வளோ தூரம் அவங்க ரிஸ்க்கும் எடுக்கணும். காதல் எப்போவுமே வந்து அந்த அன்னோனில் தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அவங்க ரிஸ்க் எடுக்கணும். முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வர்றது வந்து நடக்காத காரியம். அதை தான் அவங்க ஆக்சுவலாக ட்ரை பண்ணுறாங்க. பட் ஒர்க் அவுட் ஆகலை. பிரபஞ்சம் அதை வந்து அலோவ் பண்ணலை.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வில் ஐ see you again? வாவ், இந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷனாக இருக்குது. உங்களை திரும்ப பார்ப்பேனாங்கிற சந்தேகமே உங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கான சந்தர்ப்பமாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. மை காஷ், why this deep love? will I see you again? அவங்க கேள்விக்கு பதில் சொல்லுவோமா? ஏன் வந்து நீங்கள் பேசாமல் இருக்கீங்க? ஏன்னா என்னை கொள்ளாதே தள்ளி செல்லாதே. மேபி நீங்கள் இவங்க பண்ண பழைய விஷயங்கள்னால விலகி போயிட்டீங்க. ஏஸ் ஆஃப் வான்ஸ். பட் உங்கள் காதல் வாழ்க்கையில் புது ஆரம்பம் இருக்கே. ஏஸ் ஆஃப் வான்ஸ், 4 ஆஃப் சோர்ஸ். இப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து பேசலை. நைட் ஆஃப் கப்ஸ். ஓகே, இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் இதுக்கான புது ஆரம்பத்துக்கான வழி பிறக்கும். 4 ஆஃப் சோர்ஸ். இந்த பர்சன் ஆனால் லைக் என்ன சொல்கிறது, ரெஸ்ட்லேயே இருக்காங்க, ஆக்ஷன் இல்லை. பிரபஞ்சம் சொல்கிறாங்க ஆக்ஷன் எடுத்தால் நைட் ஆஃப் கப்ஸ் கொஞ்சம் தயங்கி தான் வராங்க. பட் காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த புது ஆரம்பம் நடக்கும். இந்த பர்சன் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தாங்க அப்படின்னா நடக்காது. இதுதான் பிரபஞ்சம் அவங்களுக்கு சொல்கிறது. will I see you again அப்படின்னா எஸ் ஒன்லி எப்போ அப்படின்னா இந்த பர்சன் ஆக்ஷன் எடுத்தால் உங்களை திரும்ப பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ஃபர்கிவ் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் மன்னிச்சு அந்த எனர்ஜியை கிளியர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பர்சன் இந்த ரெஸ்ட்லேருந்து மூமெண்ட்டுக்கு வருவாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இட்ஸ் லைக் அ ஹார்ஸ் எனர்ஜி. இந்த ஹார்ஸ் வந்து மூமெண்ட், அது ஃபாஸ்ட் மூமெண்ட்டு சொல்லுது. அதே மாதிரி ஏஸ் ஆஃப் வான்ஸும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த பர்சன் மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இட்ஸ் லைக் இன்டென்ஷன் செட் பண்ணாலே போதும், உங்ககிட்ட வரணும், காதலை சொல்லணும் அப்படின்னு அவங்க நினச்சா போதும், பிரபஞ்சம் அதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தருவாங்க. அது இல்லாமல் அமைதியாகவே இருந்தாங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு கை நழுவி போகும். இட்ஸ் லைக் உங்களை பார்க்குறதுங்கிறது வந்து உங்களை பார்க்குறதே வந்து உங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்க போதும். ஸோ அந்த பர்சன் வந்து ரெஸ்ட்லேயே எதுவுமே பண்ணாமல் இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனாக கூட இருக்கலாம். அவங்க யாரோ கோவமாக இருக்காங்க. காமிக் எனர்ஜி மேபி. ஐ வில் பி பேக் சூன், டோன்ட் வரி. போதுமா? ஸோ இதை பார்த்தோன்னே உங்கள் மனசு சஞ்சலப்பட்டிருக்கலாம். திரும்ப வருவாங்களா, இது என்னது will I see you again அப்படின்னு சொல்கிறாங்களே. பாருங்கள் பிரபஞ்சம் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு. இவங்க சொல்லிட்டாங்க ஐ வில் பி பேக் சூன், டோன்ட் வரி, நான் திரும்ப வருவேன், கவலையப்படாதுன்றாங்க. ஐ ஹவ் நெவர் ஓப்பன் மை செல்ஃப் அப் டு எனி ஒன் பிஃபோர் லைக் ஐ ஹாவ் வித் யூ. உங்ககிட்ட அவங்க ஓப்பனாக பார்க்குற மாதிரி உங்கள் மேலே வச்சுருக்க காதல் மாதிரி அவங்க யார்கிட்டையுமே இந்த அன்போ காதலோ வச்சதில்லை. ஐ விஷ் ஐ குட் டேக் பேக் ஆல் த ஹர்ட்ஃபுல் திங்ஸ் ஐ ஹவ் செட் டு யூ. ஐ டிடன்ட் மீன் them. நிச்சயமாக இந்த பர்சன் உங்கள் மனசு காயப்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. மேபி உங்களை காதலிக்கலன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா வந்து உங்களை முகத்தில் அடித்த மாதிரி நான் வந்து காமிக் எனர்ஜியை தான் சூஸ் பண்ணுவேன், இல்லைனா என்ன பேரண்ட்ஸை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். பட் இப்போது அதுக்காக நொந்து நூடுல்ஸ் ஆயிண்டு இருக்காங்க. சரி, அப்போ ஃபைனல் கிளைமேக்ஸ் போயிடுவோம். நம்ம வந்து அடுத்தது இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க. நம்ம வந்து இன்றைக்கி டெராட்டே எடுக்க போகிறதில்ல, ஒன்லி உங்கள் பர்சன் கிட்ட தான் மெசேஜஸ் கேட்க போகிறோம். ஸோ அவங்க உங்களை பார்க்க வருவாங்க அப்படின்னா அவங்க எடுக்க போகிற எஃபர்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. பட் அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தே வில் பி பேக். ஸோ வாட் இஸ் த ஃபைனல் வேர்ட்? கடைசி என்ன சொல்ல விரும்புகிறாங்க இந்த பர்சன் உங்களுக்கு? ஸ்பெசிஃபிக் ஒன் ஸ்பெசிஃபிக் மெசேஜ். வாட் இஸ் த ஒன் ஸ்பெசிஃபிக் மெசேஜ் ஃப்ரம் திஸ் பர்சன்? ரொம்ப குழம்பியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பர்சன்கிட்ட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்க அப்படின்னா இந்த பர்சன் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அதே மாதிரி கேன் வி ஒர்க் திஸ் அவுட், அதுதான் கேட்க போகிறாங்க. ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. வாவ், காமிக் எனர்ஜி கண்டிப்பாக காமிக் அட்டாக் இருக்குது உங்கள் பர்சனுக்கு. நிறைய பிளாக்கேஜஸும் இருக்குது உங்கள் காதல் வாழ்க்கையில். ஸோ ரிலீஸ் பண்ணுங்கள், பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் கேரண்டி கொடுத்துட்டாங்க, ஏஸ் ஆஃப் வான்ஸ். நீங்கள் இந்த காதலை இழக்க போகிறதில்ல, இந்த காதல் எங்கேயும் போக போகிறதும் இல்லை. பட் நான் கார்ட்ஸ் கீழே விழுந்தனால சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜியோட அட்டாக் இருக்குது. யூ நீட் டு கிளியர் யுவர் எனர்ஜி. ஐ வாண்ட் டு பி டிஃப்ரெண்ட். இப்போ இந்த பர்சன் ஒரு திருந்தின பர்சனாக தான் உங்ககிட்ட வர விரும்புகிறாங்க. மேபி கார்ட்ஸ் கீழே விழுந்ததுக்கு காரணம் நான் ஒரே ஒரு மெசேஜ் கேட்டேன், அந்த பர்சன் நிறையா சொல்ல விரும்புகிறாங்க, அதனால் கூட இருக்கலாம். ஸோ குவிக்காக பார்த்துடலாம். உங்ககிட்ட திரும்ப வரணும்னு நினைக்கிறாங்க, புதுசாக பிறந்து. கேன் வி ஒர்க் திஸ் அவுட்? திரும்ப வந்து இந்த காதலை புதுப்பிச்சிக்கலாமா அப்படின்றாங்க, பேசி தீர்த்துக்கலாமா, புதுப்பிச்சிக்கலாமா, நான் வரேன் அப்படின்றாங்க. திஸ் லவ் இஸ் கிரேசி. இந்த காதல் வந்து ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்றாங்க. சில கிரேசினா வந்து அவங்களால ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அந்த எனர்ஜி எனக்கு புரியல, நான் ஏன் உன் மேலே இவ்வளோ காதல் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு. த பேஷன் இஸ் டூ மச். இதனால தான் அவங்களுக்கு இந்த பைத்தியக்காரத்தனம் மாதிரி தோன்றதுக்கு காரணம் அவங்க இட்ஸ் லைக் அட்ராக்ஷன், தட் புல். ஐ க்ரை அட் நைட். உங்களுக்காக ஒரு இரவும் அவங்க கண்ணீர் சிந்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ பிரபஞ்சத்தோட மெசேஜுக்கு போயிடலாம். ஏதோ ஒரு எனர்ஜி டிஸ்டர்ப் ஆகுது, பார்ப்போம்.
பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜஸ் வச்சுருக்காங்க? இதோட அலைன் ஆகுதா இல்லை வேறு ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருக்காங்களா? யூ ஆர் லவ்டு அண்ட் லவ் போதுமா? இட்ஸ் லைக் யூ மை காட். உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் ஷஃபிள் பண்ணேன். 2 ரேண்டம் கார்டு தான் எடுத்தீங்க. பாருங்கள் எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குன்னு. யூ ஆர் லவ்ட் அண்ட் லவ். ஹாவ் அ கிரேட் டே. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அதே சமயம் உங்கள் காதலில் இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுட்ருக்க அன்பில் ஒரு துளி களங்கம் கூட இல்லை. இட்ஸ் லைக் யூ ஆர் ஸோ லவ்டு. இந்த பர்சன் உங்களை நேசிக்கிறாங்களான்னு சந்தேகம் இருந்ததுன்னா தொடச்சிட்டாங்க ஒரே வார்த்தையில். யூ ஆர் லவ்ட், எஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டாங்க. அது இல்லாமல் அவங்களோட எமோஷன்ஸை கொட்டி தீர்த்துட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எனர்ஜியை கிளியர் பண்ணுங்கள். பார்க்குற ஃபெமினின் எனர்ஜி இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பிரபஞ்சம் வந்து சரியான சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்க. அது வரைக்கும் பி பேஷண்ட். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பர்சன் உங்கள் மேலே எவ்வளோ காதல் வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ ஸ்டே பாசிட்டிவ். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.